ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ அப்படின்னா நமக்கு கன்சர்ன்ல எந்த ரேஷியோஸ் எந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ப்ராஃபிட் ஐடென்டிஃபை பண்றோம், தட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் கன்சர்ன். These ratio also help us to analyze the earning capacity of the business concerned in terms of utilization of resource employed in the business. நம்ம என்னென்ன பிசினஸ்ல நம்ம என்ன ரிசோர்சஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த பிசினஸ்ல இருக்க ரிசோர்சஸ் வச்சு what is the earning capacity of the business அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பேர் தான் profitability ratio. Generally இந்த ratios எதுல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா பெர்சன்டேஜ்ல. அப்ப நம்ம இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் ரேஷியோஸ் பாக்குறோம். 4 டைப் ஆஃப் ரேஷியோ பாக்குறோம். லிக்விடிட்டி ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ. ஏன் நான் 3 சொன்னா இந்த ரெண்டுமே எதுல நம்ம ஆன்சர் கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா பியூர் அப்படின்னா இஸ் டு ரேஷியோஸ், அதாவது இஸ் டு அப்படின்ற சிம்பிள் கொடுப்போம், ரைட்டுங்களா? இந்த இதுல ஐடென்டிஃபை பண்றோம் எது லிக்விடிட்டி ரேஷியோவையும், நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவையும். Next one is turnover ratio. Turnover ratios எல்லாமே நம்ம எதுல ஆன்சர் கொடுக்கிறோம் அப்படின்னா டைம்ஸ்ல. This is turnover ratio. Okay, this is liquidity and long term solvency ratio. Next one is profitability ratio. Profitability ratio எல்லாமே எதுல கொடுக்கிறோம்? பெர்சன்டேஜ்ல கொடுக்கிறோம். Profitability ratio எதுல கொடுக்கிறோம்? பெர்சன்டேஜ்ல கொடுக்கிறோம். So these are the various types we are expressing the ratio. These are various types we are expressing the ratios. Now we see what are the profitability ratios we are seeing in this chapter. 5 வகையான profitability ratios நம்ம பார்க்கிறோம். One is gross profit ratio, second one is operating cost ratio, third one is operating profit ratio, fourth one is net profit ratio, fifth one is return on investment. It is capital employed ratio. So gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio, return on investment ratio. First we see the gross profit ratio. Gross profit க்கும் sales க்கும் என்ன percentage, what is the percentage we are getting from the sales as a gross profit அப்படிங்கறத find out பண்றதுக்கு தான் gross profit ratio. Gross profit is the proportion of gross profit to net revenue from operation, that is net revenue from operation. Gross profit ratio shows the margin of the profit available out of the revenue from operation. Revenue from operation என்ன? Sales. எவ்வளவு ப்ராஃபிட் நம்ம மார்ஜின் நம்ம அச்சீவ் பண்ணணும், that is gross profit margin. எவ்வளவு ப்ராஃபிட் மார்ஜின் அச்சீவ் பண்றோம் எதுல? சேல்ஸ், that is revenue from operation. Okay, what is the formula for finding out the gross profit ratio? Gross profit divided by revenue from operation into 100. Gross profit ratio formula என்னப்பா? Gross profit divided by revenue from operation into 100. into 100ன்றதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? percentage கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, gross profit எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? gross profit என்றது என்னன்னு தெரியுது நமக்கு, நம்ம எதுல போட்டுப்போம். நீங்க இது வரைக்கும் முன்னாடி எதுல பாத்திருப்பீங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல பாத்திருப்போம். எப்படி போடுவோம்? that is balance sheet. first trading account போடும். trading accountல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? gross profit கண்டுபிடிப்போம். அப்ப revenue from operation ல இருந்து cost of revenue from operation subtract பண்ணா will get இது gross profit. revenue from operation என்றது சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் என்றது அதாவது நம்ம டெபிட் சைட்ல போற எல்லா ஐட்டம்ஸையும் எதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா, சேல்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணா will get எதையும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, க்ளோசிங் ஸ்டாக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் கூட ஆட் பண்ணிட்டு we have to adjust this all the expenses on the debit side of the trading account. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நமக்கு மீதி வர பேலன்ஸ் தான் நம்ம என்னன்னு போடுவோம்? gross profit. அதே மாதிரி தான் இங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருந்து மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு. purchase of stock in trade plus changes in inventories plus direct expenses. Changes in inventory is nothing but opening inventory ல இருந்து மைனஸ் க்ளோசிங் இன்வென்டரி. இன்வென்டரினா என்ன? ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் இன்வென்டரில இருந்து க்ளோசிங் இன்வென்டரிய மைனஸ் பண்ணா will get one amount.
that to be added with purchase plus changes in inventories plus direct expenses. Direct expenses is nothing but like wages, carriage inward, software, like all the direct expenses which is met in the business. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், cost of revenue from operation find out பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ higher the gross profit ratio indicates high profit. ஒரு கன்சர்ன் அதிகமா ப்ராஃபிட் earn பண்றாங்க அப்படின்னா, அதுவே லோயரா இருந்துச்சுன்னா it should be sufficiently high to provide for indirect expenses to be paid by the business. எப்பவுமே என்னவா இருக்கணும், high profitability, that is gross profit ratio higher தான் இருக்கணும். ஏன்னா indirect expenses மீட் அவுட் பண்றதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், gross profit வச்சுதான் நம்ம indirect expenses மீட் அவுட் பண்ணுவோம். So எப்பவுமே gross profit ratio higher இருக்கணும். So now we go for a problem which is related to gross profit ratio. Problem number exercise la problem number 13, calculate gross profit ratio from the following. என்ன மட்டும் கேக்குறாங்க, gross profit ratio கண்டுபிடி. என்ன கொடுத்துட்டாங்க, revenue from operation கொடுத்துட்டாங்க, cost of revenue from operation கொடுத்துட்டாங்க, purchases 1,80,000 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், gross profit ratio equal gross profit divided by revenue from operation into 100. அவ்வளவுதான். அப்ப revenue from operation எப்படி கண்டுபிடிக்கணும், gross profit revenue from operation minus cost of revenue from operation. ஏற்கனவே சம்முலே கொடுத்துட்டாங்க, 2,50,000 minus 2,10,000 we get 40,000. அப்ப revenue from operation நமக்கு என்ன கிடைச்சிருது, 40,000 கிடைச்சிருது. Next gross profit ratio equal to formula என்னது, gross profit நம்ம கண்டுபிடிச்சோம் 40,000 divided by 2,50,000 into 100. இப்ப இந்த formula இந்த வந்து எப்படி நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா, 40,000 divided by 2,50,000 into 100. Okay, first என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ஜீரோஸையும் கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்க ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப 25ல 400 எத்தனை டைம்ஸ் பாருங்க, 25 100ல எத்தனை 25 இருக்கு, 100ல 4 25 இருக்கு. அப்ப 400ல எத்தனை 25, 400ல 4 into 4 எவ்வளவு, எத்தனை 25, 16. அப்ப 16% we are getting as a gross profit. 25 400 25 ஆல டிவைட் பண்ணா we get 16. அப்ப 16% is the gross profit ratio. Okay, this is how we have to find out the gross profit ratio. எப்படி கண்டுபிடிக்கணும், 40,000 divided by 2,50,000 into 100. நம்ம என்ன பண்ணோம், இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க ரெண்டு ஜீரோ, மேல இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணுங்க. இப்ப 25 400ல அடிங்க. 25 400ல எத்தனை டைம்ஸ், அப்ப எத்தனை டைம்ஸ் பாருங்க, 40ல ஒரு 25 மீதி எத்தனை 15, 150 50 150 என்றது எத்தனை டைம்ஸ் 25ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ். அப்ப 16%. We have to find out like this. Okay, next we go to the operating cost ratio. What is mean by operating cost அப்படின்னா, ஒரு கன்சர்ன்ல நடக்கிற all expenses, that is all direct expenses operating, that is called as the operating cost. And the operating cost which is related to revenue from operation. Okay, this is the, we have to find out the operating cost அப்படின்னா என்னென்ன expenses செலவு பண்றோமோ அந்த expenses which is related to, அதை எது கூட ரிலேட் பண்றோம், revenue from operation கூட ரிலேட் பண்றோம். The ratio is test of the operational efficiency of the business. ஒரு பிசினஸோட ஆபரேஷன் எஃபிஷியன்சி எப்படி வந்து ஆபரேட், அதாவது ஒரு கன்சர்ன் எப்படி வந்து ஆபரேட் பண்றாங்க, what are the expenses they are meeting out, what are the income they are getting, இதுல இருந்து எப்படி அந்த பிசினஸ் they were running அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு தான் the operating cost ratio. அப்ப what is the formula for finding out the operating cost ratio? Operating cost divided by revenue from operation into 100. Operating cost is the cost which is associated with the operating activity of the business. Or businessல என்னென்ன operating activities they were doing, for all the activities what are expenses, what are the income they were arriving, that to be calculated, it is called as a operating cost. Operating cost is nothing but cost of revenue from operation plus operating expense. Cost of revenue from operation plus operating expense.
நம்ம சேல்ஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் செலவு பண்ணுமோ that expenses, that is called as a cost of revenue from operation plus operating expense. Operating expense is nothing but employee benefit expenses plus depreciation plus other expenses which is related to office and administration, selling and distribution. This is called as the operating expense. அப்ப expenses which is related to operating expenses அப்படின்னா ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா தினந்தோறும் நடக்கின்ற எக்ஸ்பென்சஸ். பினான்சியல் எக்ஸ்பென்சஸ் தவிர மீதி இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன் பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த 4 எக்ஸ்பென்ஸும் பிளஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன். இது மட்டும்தான் எதுக்கு எடுத்துக்கணும்? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ண எடுத்துக்கணும். அப்ப காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ரைட்? Operating expense equal to employee benefit expense plus depreciation plus other expenses related to office and administration, selling and distribution. மூணு எக்ஸ்பென்ஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு. எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன் பிளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் which is related to office and administration, selling and distribution. இந்த மாதிரி expenses ஏதாவது கொடுத்திருந்தா that expenses to be included for calculating the operating expense. ஓகேங்களா? அப்ப operating cost ன்றது ஃபார்முலா என்ன? Operating cost equal to cost of revenue from operation plus operating expense. Operating expenses என்னன்னா employee benefit expenses plus depreciation plus other expenses related to office administration, selling and distribution. Okay, lower operating ratio indicates better profitability. Lower operating ratio வந்து lower ஆ இருந்து ஏன்னா expenses கம்மியா இருந்ததுன்னா better profitability. அதுவே expenses ரொம்ப அதிகமா இருந்து higher the margin available for payment of non-operating expense such as interest on loan, loss on sale of fixed assets. இல்ல letter operating cost ratio வருது higher the margin available for இதெல்லாம் pay பண்ணணும், நம்ம higher amount of pay பண்ணணும். அப்ப ஒரு concern வந்து lower operating ratio இருந்ததுன்னா there is a higher profitability concern அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். Next we will go for a problem which is related to operating cost ratio. Problem number 14 which is given in our book, that is exercise problem. Following is the statement of profit and loss of Batma Limited for the year ended 31st March 2018. Calculate the operating cost ratio. What is the operating cost ratio formula? Operating cost ratio is equal to operating cost divided by revenue from operation into 100. Right? What are the expenses? Just to read out the problem. Revenue from operation கொடுத்துட்டாங்க, that is 15 lakh, that is called as another revenue from operation. Okay, ஒரு item நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப formula என்னது? Operating cost divided by revenue from operation. அப்ப revenue from operation நமக்கு கிடைச்சிருக்கு 15 lakh கொடுத்தாச்சு. Next இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்பரேட்டிங் காஸ்ட். ஆப்பரேட்டிங் காஸ்டோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ரைட்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அப்ப காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷனுக்கு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் பிளஸ் சேஞ்சஸ் இன் இன்வென்டரி பிளஸ் எனி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இங்க பாருங்க எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன கொடுத்தாங்க? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், சேஞ்சஸ் இன் இன்வென்டரிஸ். அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம எதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னா ஃபைண்டிங் அவுட் த காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எடுத்துப்போம். அப்ப 8,60,000 பிளஸ் 40,000 ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ? 9 lakh. அப்ப காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ்ல என்ன கொடுத்துருவாங்க? சாலரிஸ். அப்ப இது எதுக்கு எடுத்துக்கணும்? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸுக்கு. அப்ப ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸோட ஃபார்முலா என்ன? எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் டிப்ரிசியேஷன் பிளஸ் எக்ஸ்பென்சஸ் which is related to office administration and selling and distribution நம்ம சொல்லிருக்கோம். 3 ஐட்டம். அப்ப எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் ஒரு ஐட்டம். அப்ப 1,60,000 எடுத்துக்கணும். அதர் எக்ஸ்பென்சஸ் கூட அப்ப அதர் எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம எடுத்துக்க கூடாது. எதுக்கு எடுத்துக்க கூடாது? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸுக்கு எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1,70,000 டிவைட் பண்ணி ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்க? ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் எக்ஸ்பென்ஸ், நெக்ஸ்ட் வந்து லாஸ் அண்ட் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அப்ப 3 கொடுத்துருக்கான். அப்ப எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட் டு எது? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்? ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கால்குலேட் பண்ண எடுத்துக்கணும். அப்ப எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் 1,60,000, அதர் எக்ஸ்பென்சஸ்ல இருக்கிற ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் 50,000, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 90,000 மூணுத்தையும் எடுத்துக்கணும். அப்ப 1,60,000, 50,000 பிளஸ் 90,000 அப்ப எவ்வளவு வருது? இது ஒரு 1,40,000, அது ஒரு 1,60,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா
3 lakh. அப்ப எவ்வளவு வந்திருக்கு? 3 lakh. Now just we go to the problem. எப்படி போறோம் பாருங்க. Operating cost ratio equal to operating cost divided by revenue from operation into 100. அப்ப operating cost என்ன பண்ணும்? Cost of revenue from operation plus operating expense. ஏற்கனவே cost of revenue from operation எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாச்சு. எப்படி சொல்லியாச்சு? Purchase of stock in trade plus changes in inventories of finished goods. இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு. Direct expenses இல்ல. அப்ப ரெண்டு அமௌண்ட் டைரக்டா எடுத்துக்கோ. இதுல changes in inventories டைரக்டா கொடுத்துட்டாங்க, அதனால டைரக்டா எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு சம்ல changes in inventory கொடுத்துல, ஆனா வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் இன்வென்டரி, க்ளோசிங் இன்வென்டரி ரெண்டு அமௌண்ட் தனித்தனியா கொடுத்துட்டாங்க. கீழே ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஓப்பனிங் இன்வென்டரி, க்ளோசிங் இன்வென்டரி ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? ஓப்பனிங் இன்வென்டரி மைனஸ் க்ளோசிங் இன்வென்டரி ஈக்குவல் டு தான் என்ன அர்த்தம்? சேஞ்சஸ் இன் இன்வென்டரி அர்த்தம். இன்வென்டரியில இருக்கிற மாற்றம். அப்ப இன்வென்டரியில இருக்க மாற்றம் அப்படின்றது ஓப்பனிங் இன்வென்டரியில இருந்து க்ளோசிங் இன்வென்டரியை சப்ட்ராக்ட் பண்ணி what is the balance we are getting, that is called as a changes in inventory. ஓகேங்களா? அப்ப ஏற்கனவே சொன்ன பர்ச்சேஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 8,60,000 40,000 சேஞ்சஸ் இன் இன்வென்டரி கொடுத்தோம். நம்ம டோட்டலா 9 lakh. நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மூணு எக்ஸ்பென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எது கொடுக்கல? டிப்ரிசியேஷன் கொடுக்கல. அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் கூட பிராக்கெட்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க? சாலரிஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்ப அந்த அமௌண்ட் 1,60,000, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 50,000 பிளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு 90,000. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்குது? 3 lakh. நான் ஏற்கனவே சொன்னேன் 3 lakh. அப்ப வாட் இஸ் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆப்பரேட்டிங் காஸ்ட் எவ்வளவு? 9 lakh. அப்ப ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்றது ஃபார்முலா என்னது? ஆப்பரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? cost of revenue from operation plus operating expense. அப்ப cost of revenue from operation 9 lakh, இங்க ஒரு 3 lakh, ரெண்டுத்தையும் சேர்த்தா 9 lakh plus 3 lakh எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? That is 12 lakh operating cost. அப்ப ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. operating cost ratio equal to 12 lakh divided by 15 lakh, that is called revenue from operation. ஏற்கனவே ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டோம் revenue from operation 15 lakh. அப்ப ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி into 100 பண்ணீங்க அப்படின்னா அப்ப 12 lakh divided by 15 lakh into 100. இப்ப 1 2 3 4 5 1 2 3 4 5 டிவைட் பண்ணுங்க. 15 இப்போ 1200 அப்படி இருக்கு. 1200 அப்ப என்ன அர்த்தம்? 1200 divided by 50. அப்ப 12 வந்து ஒன் டைம் வராது. அப்போ 120 15ல எத்தனை டைம்ஸ் பாருங்க? எத்தனை டைம்ஸ்? 8 டைம்ஸ். அப்ப 8 டைம்ஸ் வரா, மீதி என்ன இருக்கு? 0 இருக்கா? அப்படியே போடுங்க. அப்ப 80%. அப்ப ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஈக்குவல் டு 12 lakh divided by 15 lakh into 100 equal to 80%. அப்ப வந்து என்ன இருக்கு? காஸ்ட் ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ அதிகமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. இதனோட ஃபார்முலா என்ன? What is mean by operating profit ratio? It is the relationship between the operating profit and revenue from operation. இதுல என்ன percentage we are calculating, that is called as a operating profit ratio. Operating ratio gives the proportion of operating profit to revenue from operation. Revenue from operation கிடைக்கிறதுக்கு operating profit என்ன percentage நம்ம யூஸ் பண்ணணும்? What is the percentage we are utilizing as an operating profit? ஓகேங்களா? What is the formula for finding out the operating profit ratio? Operating profit divided by revenue from operation into 100. Last sum operating cost. Operating cost னா என்னென்னத்தை ஆட் பண்ணிக்கணும்? Cost of revenue from operation plus operating expense. ரைட்டுங்களா? இங்க operating profit. அப்ப operating profit என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா operating profit ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. 100 மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. நம்ம ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்ல, அதை கண்டுபிடிச்சிட்டு 100ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரே கன்சர்னா இருந்ததுன்னா நம்ம ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் கண்டுபிடிச்சிடலாம். வெவ்வேறு கன்சர்னா இருந்தா நம்ம வெவ்வேறு மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்? சம்ஸ் போடணும். அப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னது? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட். இந்த ஆப்பரேட்டிங் காஸ்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஆப்பரேட்டிங் காஸ்ட்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் அதுக்கு பேர் என்னது? ஆப்பரேட்டிங் காஸ்ட். அப்ப ரெவன்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ல இருந்து ஆப்பரேட்டிங் காஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணா we will get operating profit. அப்ப what is the this is how we have to find out the operating profit. அதாவது revenue from operation minus operating cost. Revenue from operation minus operating cost.
ஆப்பரேட்டிங் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆப்பரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். Operating profit equal to revenue from operation minus operating cost. Higher ratio indicates better profitability. Greater the operating ratio, higher is the margin available for paying non-operating expense. Right? This is related. Number sum பார்க்கலாம். This is exercise number 15. Exercise 15th problem. சம்ல 3 கேसेस கொடுத்திருக்காங்க. 1 2 3. ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? கால்குலேட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ அண்டர் தி ஃபாலோவிங் கேसेस. 3 கேஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்தாங்க, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் அவுட் தி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இன்டு 100. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 2 lakh கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே பாருங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 2 lakh கொடுத்துட்டாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் வந்து 8 lakh கொடுத்துட்டாங்க. அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 lakh divided by 8 lakh into 100. What is the percentage we are getting? 25%. எப்படி கிடைக்குதுன்னு தெரியுது இல்ல? அப்ப என்ன பண்ணோம்? 8 lakhல 1 2 3 4 5 0 கணக்கு இங்க 1 2 3 4 5 கேன்சல் பண்ணுங்க. 2 by 8 அப்ப 200 divided by 8. 200 8 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை percentage? 25%. 200 8 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா what is the percentage? 2 within times 16 வந்து 2 times, that is 200 8 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா எத்தனை டைம்ஸ்? இங்க 2 times வந்து எத்தனை? 16. அப்புறம் மீதி எவ்வளவு இருக்கு? 4. அப்ப 40 எத்தனை டைம்ஸ்? 5 times. அப்ப 25. அப்ப 25% is operating cost ratio first கேஸ்ல. ஆப்பரேட்டிங் செகண்ட் கேஸ்ல வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஆப்பரேட்டிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஆப்பரேட்டிங் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட். அப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வருது பாருங்க. ஈக்குவல் டு 20 lakh minus 14 lakh. 20 lakhல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 20 lakh. செகண்ட் கேஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கேஸ் எடுக்கிறோம். 20 lakh minus 14 lakh. What is the amount we are getting? 6 lakh. அப்ப operating profit is 6 lakh. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ is equal to 6 lakh divided by 20 lakh into 100. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? கால்குலேட் பண்றோம். எப்படி கால்குலேட் பண்றோம்? இங்க பாருங்க 1 2 3 4 5. 1 2 3 4 5. அப்ப இங்க என்ன இருக்கு? 600 6 into 100 600 divided by 20. அப்ப இந்த 0வையும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப 2 by 2 ஆல 60 டிவைட் பண்ணுங்க. எத்தனை percentage? 30%. அப்ப what is the answer we are getting? 30%. அப்ப தேர்ட் கேஸ்ல என்ன? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 10 lakh, gross profit 25% on revenue from operation, operating expense 1 lakh. ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 1 lakh. இப்ப நம்ம எப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட் ஏன் கண்டுபிடிக்கிறீங்க? 10 lakh எவ்வளவு இருக்கு? சாரி, கிராஸ் ப்ராஃபிட் என்ன இருக்கு? கிராஸ் ப்ராஃபிட் 25% ஆன் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன். அப்ப 10 lakhல 25% கிராஸ் ப்ராஃபிட் சொல்றாங்க. அப்ப 10 lakhல 25% அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 10 lakh into 25 divided by 100. ரைட்ங்களா? அப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ணுவீங்க. 1000 into 25 2,50,000. ஓகேங்களா? 2,50,000. 10 lakh தானே? சாரி 10 lakh. அப்ப 10,000 into 25 2,50,000 நமக்கு கிடைச்சது. அதாவது கிராஸ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் என்னது? கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்ன பாத்தீங்க? ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட் பாத்தீங்க. ரைட்டுங்களா? இங்க என்ன கொடுத்துருவாங்க? கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிராஸ் ப்ராஃபிட்னா என்னது? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைச்சிடும். ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்றது என்ன? நத்திங் பட் ஆப்பரேட்டிங் காஸ்ட்ன்றது என்னது? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாதான் ஆப்பரேட்டிங் காஸ்ட். ரைட்டுங்களா? அதுவே நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கிடைக்கும். கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? இதுவும் ஒரு ஃபார்முலா. ப்ளீஸ் கீப் இன் மைண்ட்.
அதாவது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கிறது ரெண்டு வகையா கண்டுபிடிக்கலாம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட் பண்ணாலும் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். இல்ல ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். கிராஸ் ப்ராஃபிட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கு, வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னாலும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா will get operating profit. அப்ப what is the expense? Expense பாத்தீங்கன்னா 1 lakh இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த 1 lakh we have to subtract from the gross profit. Gross profit எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 2 lakh. அப்ப பாருங்க 2,50,000 minus 1 lakh will get 1,50,000 as a operating profit. இப்ப வந்து formula substitute பண்ணுங்க. Operating profit ratio is equal to 1,50,000 divided by 10 lakh into 100. What is the percentage? 15%. இது தெரியுது இல்லைங்களா? நீங்க பாருங்க எத்தனை இருக்கு? 15 lakh. 1,50,000 divided by 10 lakh into 100. ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணும்? ரெண்டு ஜீரோ, இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 1 2 3 4 1 2 3 4. அப்ப நீ என்ன இருக்கு? 15. அப்ப 1,50,000 எத்தனை டைம்ஸ்? 15 times. 15 times அதாவது 15% is the operating profit ratio. Net profit ratio. Net profit ratio உடைய formula என்ன? Finding out the formula என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is a relationship between revenue from operation க்கும் net profit க்கும் உள்ள ரிலேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா net profit ratio calculate பண்ணுவோம். So net profit ratio ஓட formula அப்படின்னு பாத்தீங்கன்னா net profit after tax, அதாவது டாக்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற net profit தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? net profit சொல்லுவோம். Revenue from operation is nothing but it is a sales. அப்ப net profit after tax divided by revenue from operation into 100, it is the formula for finding out the net profit ratio. அப்ப net profit ratio ஓட formula என்ன? net profit after tax divided by revenue from operation into 100. அப்ப net profit after tax எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா, net profit எப்படி கண்டுபிடிப்பீங்க? gross profit plus indirect income ஏதாவது இருந்தா that to be included less any expenses இருந்தா எல்லா எக்ஸ்பென்ஸையும் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். டாக்ஸ் இருந்தா டாக்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப எக்ஸ்பென்சஸ் டாக்ஸ் எது இருந்தாலும் எல்லா எக்ஸ்பென்ஸையும் என்ன பண்ணுங்க? சப்ட்ராக்ட் பண்ணுங்க. எனி இன்கம் இருந்தா இன்கம் என்ன எது கூட ஆட் பண்ணீங்க? gross profit கூட ஆட் பண்ணீங்கன்னா you can find out the net profit. Okay, net profit after tax. Okay, next or இன்னொரு மெத்தட் இருக்கு. இது net profit after tax கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் gross profit plus any income இருந்தா ஆட் பண்ணு, ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்தா எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணு, then you will get a net profit after tax. Otherwise another formula is there. Revenue from operation ல இருந்து minus cost of revenue from, அதனாலும் என்ன அர்த்தம்? gross profit தான் அர்த்தம். அதாவது gross profit equal to நமக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே நமக்கு தெரியும். gross profit equal to revenue from operation minus cost of revenue from operation. ரைட்டா? அதேதான் இங்க கொடுத்தாங்க. revenue from operation minus cost of revenue from operation minus operating expense minus non operating expense. any operating income இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணு, minus tax. எல்லா எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணு? சப்ட்ராக்ட் பண்ணு. இன்கம் இருந்தா ஆட் பண்ணு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எனி எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, எந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் எல்லா எக்ஸ்பென்சஸ் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு, இன்கம் ஏதாவது இருந்தா இன்கம் என்ன பண்ண? ஆட் பண்ணிடு. எது கூட ஆட் பண்ணும்? gross profit கூட இன்கம் இருந்தா ஆட் பண்ணும். என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணும். then we will get what is the amount we'll get? net profit after tax நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். So this is indicates என்ன indicate? இது எதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா profitability of the higher the net profit indicates higher profitability. அதிகமா நமக்கு net profit percentage கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். எக்ஸசைஸ் நம்பர் 13th ப்ராப்ளம். calculate net profit ratio. சம்பளம் என்ன கொடுத்திருக்காங்க? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் கொடுத்துட்டாங்க, ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொன்னேன்? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ல இருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷனை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அப்ப ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ். எனி எக்ஸ்பென்ஸ், எந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தா எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிடு. இன்கம் இருந்தா இன்கம் ஆட் பண்ணி, இந்த சம்பளம் என்ன கொடுக்கல? இன்கம் எதுவுமே கொடுக்கல. அப்ப எக்ஸ்பென்ஸ் இருக்கு, எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ண? சப்ட்ராக்ட் பண்ண. அப்ப எதுல சப்ட்ராக்ட் பண்ணுவ? கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து சப்ட்ராக்ட். அப்ப கிராஸ் ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்? ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன், இது ரெண்டும் பண்ணாலே கிராஸ் ப்ராஃபிட் வரும். அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி டைரக்டா போட்டுக்கோ. அப்ப ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் மைனஸ் ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணா will get net profit. அப்ப net profit formula
formula na net profit after tax divided by revenue from operation into 100. Net profit after tax equal to revenue from operation minus cost of revenue from operation minus office and administration expense minus selling and distribution expense. மூணுத்தையும் என்ன பண்ணு, subtract பண்ணு, then you will get net profit. அப்ப 9,60,000 revenue from operation, cost of revenue from operation 5,50,000, office and administration on the 1,45,000, selling and distribution 25. So altogether we'll get 2,40,000 as a net profit after tax. அப்ப formula அப்படியே substitute பண்ணுங்க. 2,40,000 divided by revenue from operation is 9,60,000 into 100, 25%. எப்படி இந்த 25% கிடைச்சது அப்படின்னா 2,40,000 divided by 9,60,000 and 9,60,000 into 100. 1 2 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. கீழே இருக்க ரெண்டு ஜீரோவையும் மேல இருக்க ரெண்டு ஜீரோவும் கேன்சல் பண்ணுவோம். 2,400 divided by 96. இது எந்த ஃபார்முலால போகும் அப்படின்னா 24. அப்ப 24 வந்து எத்தனை டைம்ஸ் போகுது அப்படி பாருங்க, 4 டைம்ஸ் போகுது. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு 100. 100 4 ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு வரும் 25. புரியுதுங்களா? 2400 actually then is 2400 divided by 2400 divided by 96 இப்படி இருக்கா. இப்ப 96 24 டேபிள்ல 24 வந்து 1 டைம், 24 டேபிள்ல 96 வந்து 4 டைம்ஸ், ரைட்டுங்களா? இமீடியட் என்ன இருக்கு 100 100 100 4 ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் வரும் 25. 100 எத்தனை 25 இருக்கு 100ல 425, அப்ப 25 டைம்ஸ். ஓகே, அப்ப எத்தனை percentage 25%. net profit ratio is equal to 25%. Thank you children. Please do all the problems once again. Thank you.